நகைச்சுவை என்றது சிரிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற செய்தியை எடுத்துக்கிட்டு சிந்திக்கணும். அடடா. அதுதான் நகைச்சுவை. இரு நீ அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போட்டு வரேன், காப்பி போட்டு தரேன், சூடாக சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவே எழுந்துரும், நானே போட்டு தரேங்க. ஏன்னா இவன் போட்டு அது குடிக்க முடியாது. ஒரு எதிர்பார்க்காத ஒரு குணம் பெண்ணுக்கு இருந்தாலும் அவள் இதை எதிர்பார்ப்பாள் என்றதை யோசித்து அதை பூர்த்தி செய்கிற ஒரு ஆணும் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். அடடா அடடா. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful. 50 ஆண்டு காலத்துல இந்த தமிழ் இலக்கிய உலகம் இல்லைன்னா பட்டிமன்ற உலகம் என்ன மாற்றங்களை கண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சியா இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் கவலைக்குரியதா இருக்கா? இலக்கியத்துக்கு உள்ளே இருந்த ஒரு தமிழை அதை எளிமைப்படுத்தி தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தான் மக்களுக்கு கொண்டாந்து பப்ளிக் உரிய தலைப்பெல்லாம் கொண்டாந்தார். கணவனா மனைவியா நீங்கள் அது ஜெயிச்ச மாதிரி இன்ன வரைக்கும் எந்த பட்டிமன்றமும் உலக வரலாறுங்க. காரணம் என்னென்னா பப்ளிக்கோடு சேர்ந்தது, அவங்க வாழ்க்கையோட கலந்த செய்திகளை சொல்கிற போது அது ஒரு ஈர்ப்பு தானாகவே வரும். அது வர 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 வளர வளர பல்வேறு தலைப்புகளில் வரும்போது பட்டிமன்றம் மூலமாக தமிழ் வளர்ச்சி அடைந்த ஒரு சிறப்பு இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது தடம் புரளுதோன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. ஏன்னா நகைச்சுவை என்றது சிரிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற செய்தியை எடுத்துக்கிட்டு சிந்திக்கணும். அடடா. அதுதான் நகைச்சுவை. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கூட பேசுகிறாங்க, ஒரு கல் இருக்குது சாதத்தில், சாப்பிடும்போது பட்டுடுது, உன்ன மாதிரி சாமர்த்தியமான ஒரு பொண்ணை உலகத்திலே பார்க்க முடியாது, கல்லை கூட சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, சாப்பாடு ரொம்ப பிரமாதம், கல் மட்டும்தான் வேகலை அப்படின்னு சொல்லி அதை உணர்த்தலாம். அந்த பொண்ணு என்ன பண்ணு மறுநாளே புரிஞ்சுக்கும். அது ஒட்டி வளர்த்த இந்த நகைச்சுவைகள்லாம் இன்றைக்கி என்ன போகுதுன்னா கொஞ்சம் ஒரு டபுள் மீனிங்லாம் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. அது இன்றைய இளைஞர்கள் அதை அந்த பாதையிலிருந்து அதை திருத்திக்கணும்னு கூட எனக்கு நான் ஒரு வேண்டுகோளாக கூட நான் இப்போ வைக்கிறேன். என்னுடைய டீமில் பேசுகிறவங்களுக்கும் சொல்லிவிடுவேன், அரசியல் வேண்டாம், இரண்டு பொருள்பட வேண்டாம், தனி மனித தாக்குதல் வேண்டாம், அதெல்லாம் ஹியூமரே கிடையாது. பொதுவாக பேசுங்க, பொதுவாக சிரிப்பாங்க, பொதுவாக மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு தான் நான் இன்றைக்கும் கொஞ்சம் பாதை வகுத்து கொண்டு போகிறேன். அதே மாதிரி கல்லூரி வளாகங்களுக்கு போகிறோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் நான் விதைக்கிற விதையே அவன் நல்லா படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவனுக்கு தெரிய வேண்டியது நம்ம நாட்டை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தெரியலைங்க. அவனுக்கு முக்கியமாக நம்ம வலியுறுத்த வேண்டியது மாதா பிதா குரு தெய்வம். அந்த ஒரு பண்பாட்டையும் அந்த ஒரு ஆழத்தையும் அவன் உணர்ந்துட்டான்னா தவறு செய்ய மாட்டான். சரிதான். ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ரோல் மாடல், முதல் ரோல் மாடல் அங்கே அம்மா, ரெண்டாவது ரோல் மாடல் அப்பா, மூணாவது ரோல் மாடல் ஆசிரியர், நாலாவது ரோல் மாடல்னா சமூகத்தை வழிநடத்துகிற நல்ல தலைவன். ஆனால் தனக்கு யார் ரோல் மாடல்னே தெரியலையே, அவனுக்கு யார் பின்னாடி போகணும்னு கூட அவனுக்கு தெரியலையே, அதை வழிநடத்துறதுக்கே ஆள் இல்லை. இதைதான் நாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த கல்யாணம் ஆற போகிறவங்க, இல்லை இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கிறவங்க, இல்லை ஒரு 2-3 வருஷம் இருக்குது அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ரப்சர்ஸில் இருக்கிறவங்க, இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு அனுபவம் சொல்லணும் தான், நீங்கள் என்ன அனுபவம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறவங்கள்ட்ட அவசரம் அதிகமாக இருக்குது. அவசரம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அதிகம் இல்லை. அதே போல் மனசு விட்டு எதுவும் பேசுறது இல்லை. ஈகோ வேற இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவும் இருக்கு. அதே போல் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. நான் முதல்ல பேசுறதா நீயும் முதல்ல பேசுறதான்ற இதெல்லாம் இருக்கு. மற்றத்துக்கு இப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் எங்கேயும் போகிறது வர்றது கூட யாருக்கும் சொல்கிறது இல்லை. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிடுறாங்க. அது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ மாற்றிக்கணும். கண்டிப்பாக மாற்றிக்கணும். மற்றபடி எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, அது எல்லாம் படிப்பறிவு இருக்கே தவிர மற்ற அனுபவ அறிவுலாம் அவங்களுக்கு தெரியணும். அருமைமா, அருமை. இப்போ எங்கள் வீட்டம்மா சொன்ன மாதிரி அந்த புரிதல் என்பது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அனுசரிக்கிறது, இதுக்கு மேலாக தியாகம் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறது. அதுதான் ஒரு குடும்பத்தின் ஆணி வேர். விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, தியாகம், இது 3. விட்டு கொடுப்பது, அனுசரித்து போகிறது, தியாகம் பண்ணுறது. இது பெத்த தாயிடத்திலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய வரம். அது எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடைக்காது.
உங்கள் குடும்பத்துக்குள்ள தியாகம்ங்கிறது எங்கே தான் வந்திருக்கு நீங்கள் யோசிச்சு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா அவங்க பண்ண தியாகத்தால் தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு? எங்கள் மனைவி அவளு டோட்டலாகவே பல விஷயங்களில் விட்டு கொடுப்பாள். என்ன விட்டு என்னை எதிர்பார்க்கறது கிடையாது. ம். நாம் எதிர்பார்த்து கேட்டு பெறுவதை விட அவரே செய்வார்ன்ற நம்பிக்கை. ஓ ஆ நீங்கள் அங்கே பிரச்சனையே வராதுங்க. எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் தான் அது வரலன்னா ஏமாற்றம் வரும். சரி. அப்போ தம்பதிகள் அந்யோன்யமாக அன்பாக வாழ்வதற்கு அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு, கண்டிப்பாக செய்வார்ன்ற நம்பிக்கை இந்த பொண்ணுக்கு இருக்குமானால் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு எதிர்பார்க்காத ஒரு குணம் பெண்ணுக்கு இருந்தாலும் அவள் இதை எதிர்பார்ப்பாள்ன்றதை யோசித்து அதை பூர்த்தி செய்கிற ஒரு ஆணும் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். அடடா அடடா. இந்த பொறுப்பு தாம்மா என்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம். அவங்கள தான் பார்த்ததுல தான். ஆமாம். அதாவது இன்னொன்றுங்க, மனைவி மேலே கணவனுக்கு நம்பிக்கையும் கணவன் மேலே மனைவிக்கு நம்பிக்கைன்னு ஒன்று ஆதாரமாக இருந்தால் அந்த வாழ்க்கை எங்கேயோ போகும். அடடா. மூணாவது மனுஷனுடைய சொல்லுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மோடு இருக்கிறவங்கள பற்றி நமக்கு தெரியாதா? அந்த ஒரு பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு அது வேணும். அதாவது படிப்புன்றது நீங்கள் அலுவலகத்தோடு சரி, வீட்டுக்குள்ளே வாசப்படி தாண்டி உள்ளே வந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி நீ அவளுக்கு கணவன், நீ அவங்களுக்கு மனைவி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அலுவலகம் முடிஞ்சு ஒரு வராருன்னு வச்சுங்க, இந்த அம்மாவுக்கே தலைவலியில் பெட்டில் படுத்துங்க. வந்ததுமே கேட்குறேன், என்ன தலைவலிக்குங்க? தலைவலியா? அது என்றைக்கு ஒன்று விட்டுது? நீ ஒரு தலைவலி, உங்கள் அப்பா ஒரு தலைவலி, உங்கள் குடும்பமே தலைவலின்னா தலைவலி ஜுரமாயிடும். ஆனால் தலைவலிக்குதுன்ன உடனே அதுக்குரிய மருந்து கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்து, இரு நீ அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போட்டு வரேன், காப்பி போட்டு தரேன், சூடாக சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவே எழுந்துடும், நானே போட்டு தரேங்கன்னு. ஏன்னா இவன் போட்டு அது குடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா அவங்க அந்த சூழ்நிலையே மாறிடும். அந்த அம்மாவே பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மனபாரம், உடல் நல குறைவு எதில் தீரும் தெரியுங்களா? அன்பான வார்த்தைகளில் தாங்கம்மா மருந்து. அந்த அன்பான வார்த்தையை சொன்னாலே போதும், நீ கம்முன்னு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலே போதும், அது நெகிழ்ந்துருவாங்க, விடுங்க நான் போட்டு தரேன்னுவாங்க. இந்த இறங்கி வர்ற தன்மை இருக்குது இல்லை, இதுதான் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கே காரணம். இப்போ நம்ம ஆமாம் இறங்கி வரணும். அதனால் நீங்கள் இருக்கிற தம்பதிகளுக்கு நான் வணங்கி சொல்கிறேன், இறங்கி வாங்கய்யா, இறங்கி வர்றதுக்கு தயாராகிடுங்க. உயரத்தில் இருக்கிற வெண்மேகமாக நீங்கள் இருக்காதீங்க, வாழ்க்கையில் இறங்கி வர்ற கார்மேகமாக மாறுங்க. போட்டி போட்டு இறங்கி வாங்க. போட்டி போட்டு இறங்கி வந்தீங்கன்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் பூக்கும் மலரும். மகிழ்ச்சியெல்லாம் அதனால் உறவுகள் என்ற மலர்ந்த மலரில் தேன் எடுக்கிற மாதிரி உறவுகள் வருவாங்க, நட்பு வரும். இதுதான் வாழ்க்கை. ரொம்ப அருமை ஐயா, அருமை. அதாவது உங்களுடைய பேச்சு நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். இருந்தாலுமே இந்த தம்பதிகளுக்கு நீங்கள் சொன்ன இந்த அறிவுரைங்கிறது அவர்கள் மனசில் போய் உட்காரணும். அதுதான் நம்ம ரொம்ப விரும்பி எல்லாத்துலேயுமே சொல்லுங்க. இஸ்லாத்தில் சொல்லப்படுது, கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள். என்ன அழகு தெரியுங்களா அது? அதே மாதிரி பைபிள்லையும் சொல்லப்படுற வசனம் அதுதான். கணவன்மார்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையில் அப்படியே அன்பு கூறுகிறார். அப்போ சர்வ மதத்துக்கும் உடன்பாடான ஒரு கருத்து, ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறி அருளை நாம் மையப்படுத்தணும்னா கருணையாக இருக்கு. அதுதான் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுன்னு இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அன்பை மையமாக எடுத்துக்கிட்டானே போதும், ஜெயிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களை பற்றி பேசும்பொழுது எந்த மேடைகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்களுடைய நல்லாசிரியர் விருதை பற்றி நாங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே கிடைத்த ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த விருதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்டேட் அவார்ட், சென்ட்ரல் அவார்டு ரெண்டும் வாங்கியிருக்கீங்க இல்லையா? 2002 மாநில நல்லாசிரியர் விருது வந்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் விருது. அது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா மேடம் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க சிஎம்மாக இருந்த பீரியடு எஜுகேஷன் மினிஸ்டர் தான் நமக்கு அது கொடுத்தாரு. சரி. 2006 வந்து தேசிய விருது வந்து மேதகு அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தினால் தான் நான் பெற்றேன். ஐயாவோட ஒரு நாள் நான் அங்கே இருந்தேன். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய பொன்னாள், வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். அது அவர் கையால் பெற்றது தான் பெரிய மகிழ்ச்சி, மரியாதை, சிறப்பு. இன்றைக்கி எங்கே சொன்னாலும் மேதகு அப்துல் கலாம் கையால் ஒரு விருது பெற்றவர்னும் போது ஒரு மரியாதை கொடுக்கும், கைத்தட்டல் கிடைக்குது. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அறச்சிந்தனையோடு பேசக்கூடியவருங்கிற எதிர்பார்ப்பு. ஆமாங்க. இன்னொரு விஷயங்க, எனக்கு ஆசிரியர் பணியில் கிடைச்ச ஒரு பெரிய சிறப்பு அதுதான். ஆசிரியருடைய பணி உயர்வும் அதனுடைய நிலையும் எதுன்னு கேட்டிங்கன்னா,
டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர் பணியில் தொடங்கி ஜனாதிபதியானார். மேதக அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து மீண்டும் ஆசிரியராக வந்தார். அப்போ ஒரு ஆசிரியனுடைய உயரமும் அடித்தளமும் ஆசிரியர் தான் அப்படின்ற அளவுக்கு சிறப்பான 2 பேர் உதாரணமும் எனக்கு 2 பேரும் பேர்லேயும் எனக்கு அவார்டு கிடைச்சது எனக்கு தெரியும். கல்யாண மாலையோடு பல மேடைகள் நீங்கள் வந்து கல்யாண மாலை மேடைகளில் பேசியிருக்கீங்க, நம்மோடு பயணப்பட்டிருக்கீங்க. கல்யாண மாலையை பற்றிய உங்கள் கருத்து அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கல்யாண மாலைன்றது ஒரு தெய்வத்தின் திருவருளால் இயங்குகிற ஒரு மிகப்பெரிய மானுட சேவையின் மையம்ன்று கருதுகிறவன் நான். 6,55,000 கல்யாணங்களை பண்ணியிருக்குதுன்னா அது இன்னும் 10 லட்சம் 15 லட்சம்னு தாண்டி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. அது வந்து இன்னும் சொல்ல போனால் நான் வந்து ஒரு சம்பிரதாயத்து மேலே நம்பிக்கை உடையவன். அதை வச்சு சொல்கிறேன், இது வந்து கொடி போல் படரும்னு நான் சொல்கிறேன். செடி வளர்ச்சி நின்றுடும், மரம் வளர்ச்சி நின்றுடும், ஆனால் கொடிக்கு நிற்பதே கிடையாது, அது படர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால்தான் வெத்தலை, கொடியில் கிடைக்கிற வெத்தலை கொண்டாந்து நிச்சயதார்த்தத்தில் மாத்திரம் உன் உறவும் என் உறவும் கொடி போல் படரும். 6,55,000 திருமணங்களையும் அந்த கொடி போல் இது படர்ந்துக்கிட்டே உலக அளவில், உள்ளூரில் லெவலில் உலக அளவில் கல்யாண மாலை என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி நம்ம வந்து கல்யாண மாலையா அப்படின்னு சொல்லும்போதே பல இடங்களில் உங்களுக்கு தெரியாது, கல்யாண மாலை புலவரே பேசுகிறான் எனக்கு மேடையில். அதே மாதிரிமா நான் வந்து ரொம்ப நெஞ்சத்தை மனசை நிகழ வைத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாண மாலை குழுவினரோடு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன், பல முறை பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து புறப்படுறதுலேருந்து எங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எந்த கவலையுமே முதல்ல இருக்காது. காரணம் என்னென்னா எல்லாவற்றையும் கல்யாண மாலை நிர்வாகம் பார்த்துக்குவாங்க. மீராமா இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாரு, அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு முழு மகிழ்ச்சியாக கிளம்புவோம், பரிபூர்ண சந்தோஷத்தோடு கிளம்புவோம். என் காரணம் என்னென்னா, அதாவது பசிக்க உணவு தருபவள் மனைவின்னுவாங்க, பசிக்க விடாமல் உணவு தருபவள் தாயின்னுவாங்க. அது மாதிரி எங்கள் மீராமா பசிக்க விடாமல் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் பல இடங்களில் போயிருக்கிறோம், போய் உக்காந்துருக்கிறேன். இடையில பிரேக் ஆகி தானே போவோம். அமெரிக்காவுக்கு போயிருக்கிற போது பிரேக் ஆகி போவோம். பிரேக் ஆகி போய் ஒரு இடத்துல உட்காந்து போது பார்த்தோம்னா என்ன பண்ணால் கூடலாம் என்ன புலவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து கொண்டு வந்த உணவு அப்படியே அங்கே எல்லாமே பரிமாறுறாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த உணவினுடைய பெருமையை அங்கே அந்த வெளிநாட்டில் தான் தெரியும், நம்ம ஊரில் தெரியாது. அது அப்படி எங்களுக்கு பாதுகாப்பாக கூட இருந்து அவங்க நம்முடைய டீமில் வர்ற ஆனந்த் சார், நம்ம இந்த தடவை போகும்பொழுது நம்ம ஹியூஸ்டனில் வந்து எல்லாரும் ஒரு ஏர்பிஎன்பியில் தங்கினோம். காஃபிக்காக கேஸ் அடுப்பு பற்ற வைக்க தெரியாமல் திண்டாடுறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதனால் கவிதா கூட அதை பற்றி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்து வந்தேன். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இல்லை அதுவும் ஒன்று, அது நம்ம இதில் தங்கியிருந்தோம்ல, அட்லாண்டாவில் தங்கியிருந்தோம், ஒரு தனி வீட்டில் தங்கியிருந்த போது அங்கே ஒரு தமிழ்நாட்டு ஒரு அம்மாவை பிடிச்சி ஒரு உணவு சமைக்க வச்சு தமிழ்நாட்டு உணவு அங்கே கொண்டாந்து சாப்பிட வச்சது சாதாரணமாக. சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நாம் டெட்ராய்ட் போன பயணத்தை சொல்லாமல் விட்டா என்ன பண்ண முடியும்? அது வந்து விமானத்தை விட்டுட்டு உண்மையிலே நான் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லியது வேறு, நான் கற்றுக்கிட்டது உண்மைங்க. 15 பேர் 14 13 பேர் 15 பேர் நாங்கள் போகிறோம். ஒரு என்ன போய் ஐயா கூட கேட்குறாங்க, சார் 2 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கருணையே இல்லை அவனுக்கு. அங்கே ஒரு விஷயம் கூட அந்த 2 நிமிடம் இருந்திருந்தான்னா அந்த விமானத்தை பிடிச்சிருப்போம். நான் பதறேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆனால் மோகன் சார், ஐயா மோகன் சாருடைய முகத்திலேயோ மீராமா முகத்திலேயோ ஒரு சின்ன வருத்தம் கூட வரல. ஆனால் எவ்வளோ பெரிய தொகை எங்கள் இழப்பு தெரியுங்களா? அந்த 15 பேருடைய டிக்கெட்டும் புதுசாக போட வேண்டியதில் இருக்குது. எனக்கு என்ன ஆகுமோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒன்றுமே பண்ணல, பதற்றமே இல்லாமல், பதறாமல், டென்ஷன் ஆகாமல் அடுத்தது என்ன செய்யலான்னு கடன்னு போட்டு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி யாருக்கு பேசணுமோ பேசி டிக்கெட்டு போட்டுட்டு சென்னையிலேருந்தே அவங்கள டிக்கெட்டெல்லாம் எங்களுக்கு மாற்றி கொடுத்து 1 மணி நேரத்தில் அடுத்த விமானத்தை பிடிச்சி அந்த ஊருக்கு போய் சேர்ந்து, அதனுடைய முழுமையான நோக்கம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதாவது நமக்காக காத்திருக்கிற ஒரு தமிழர்கள், அவர்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே உயரிய நோக்கத்தில் என்னானாலும் பரவாயில்லைன்னு இது ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு என்ற ஒரு அஸ்திவாரத்தில் தான் செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய். இந்த கர்மயோக அத்தியாயத்தை
கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தான் நான் வரலாற்றிலே பார்த்தேன், ப்ராக்டிக்கலான ஒரு முறையை பார்த்தேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா, அருள்மொழி அம்மா, உங்கள் 2 பேருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கருத்துக்கள், மிகச்சிறந்த வாழ்வியல்ல நீங்கள் வந்து நம்முடைய நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதை கரெக்டாக கேட்டு இந்தபடி வாழ்க்கையை நடத்தலாம்னு நினச்சா அவங்களோட வாழ்க்கை இதே மாதிரி 50-60 ஆண்டுகள் சந்தோஷமாக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்பொழுதுமே பியாண்ட் வெட்டிங் சீரீஸ் பண்ணும்போது நான் எல்லாரோடக்கிட்டையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, அது அடுத்தவர்களுக்கான பாடம் மாத்திரமல்ல, நானுமே பல டேக் ஹோம் மெசேஜ் அதுலேருந்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து சில டேக் ஹோம் மெசேஜ் எங்களுக்குமே கிடைச்சிருக்கு. அந்த வகையில் நீங்கள் இப்படியே ஆரோக்கியத்தோடும் அன்போடும் அப்படியே வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி மகா பெரியவர் அவர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, வணக்கம். Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful.